வெல்கம் ஏஜே மேக்ஸ். 7th சாப்டர் அளவியல் ஃபார்முலா பார்க்க போகிறோம். இந்த 7th சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா இல்லைன்னா எதுவுமே இல்லை, எந்த சம்முமே போட முடியாது. அதில் இங்கே திண்மத்தினுடைய கன அளவு ஃபார்முலாவை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், நேர்வட்ட உருளையின் கன அளவு. நேர்வட்ட உருளையினுடைய கன அளவு என்னென்னா வெறும் பை r² h தான் கன அளவு போட்டுக்கணும். இங்கே நேர்வட்ட கூம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அந்த ஆரம் சேமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அது எப்படி இருக்குன்னா இந்த உருளையில் 3ல் ஒரு பங்காக தான் இருக்கும். அதனால் நேர்வட்ட கூம்பின் கன அளவு என்னென்னா 1/3/r² h. எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கிறது இந்த 1/3 மட்டும்தான். அடுத்து கோலத்தை எடுத்துக்கிடுவோம். கோலங்கும்போது நமக்கு ஹச் வரவே மாட்டாங்க, எல்லாமே ஆர் தான். இந்த கட்சிக்கு பதிலாக ஒரு ஆர் எக்ஸ்ட்ரா ஆகும், r³ மாறும். r³ கடைசியாக இருக்க போது அடுத்து என்ன தான் சேஞ்சஸ்னால் 4/3/r³ அப்படின்னு எழுதுவோம். கன அளவுகள் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். அடுத்து அரைக்கோளம், இதில் பாதி கோலத்தில் பாதி அரைக்கோளங்கிறதுனால இந்த 4 மட்டும் என்னவா மாறும், 2 மாறும். 2/3/r³ கன அளவுகள். அடுத்து பாருங்கள், இதில் நம்ம உள்ளிடற்ற உருளை பார்க்க போகிறோம். கன அளவு உள்ளிடற்ற உருளைன்னு வந்துட்டாங்கன்னா கூட அந்த ஆர் கூட இன்னொருத்தங்க வருவாங்க, அது கேபிட்டல் ஆர் இல்லையா, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வரும். அதே தான், அதை மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். பை அப்படி எழுதிருங்க, கேபிட்டல் r² மைனஸ் ஸ்மால் r² அப்படின்னு மாறிடும். அதுக்கப்புறம் ஹச் அப்படி எழுதிருங்க, கன அளவுகள் போட்டுடலாம். அடுத்து உள்ளிடற்ற கோலத்தினுடைய கன அளவு, அதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 4/3 எல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் யார் தான் எக்ஸ்ட்ரா வருவாங்க, இந்த கேபிட்டல் ஆரும் இதில் வர ஆரம்பிப்பாங்க. அப்படியே கேபிட்டல் r³ மைனஸ் ஸ்மால் r³ எழுதினாலே போதும். அப்புறம் அரைக்கோளத்தினுடைய கன அளவு, உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு பார்க்குறதுக்கு இதில் நமக்கு தெரியும் 2/3 அப்படியே வந்துடுவாங்க. ஆர் மட்டும்தான் மாறப்போகுது, கேபிட்டல் r³ மைனஸ் ஸ்மால் r³ கன அளவுகள். ஓகேயா. கடைசியாக இந்த கூம்பினுடைய இடைக்கண்டத்துக்கு மட்டும் ஃபார்முலா படிக்கும்போது கரெக்டாக படிச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான சம்முக்குரியது. h/3ன்னு எழுதிக்கோங்க. அப்புறம் இங்கேயும் கேபிட்டல் ஆரும் இருப்பாங்க, ஸ்மால் ஆரும் இருப்பாங்க இல்லையா. கேபிட்டல் r² ப்ளஸ் r ப்ளஸ் ஸ்மால் r² கன அளவுகள். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, நல்லா படிச்சுக்கோங்க.